ஹாய் மக்களே, வணக்கம். ரொம்ப ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் நம்ம விஜய் சாருக்கு. பிரதமர் லெவலுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிரதமர் லெவலுக்கு நம்ம விஜய் சிஎம் வந்து பார்க்குறாங்க. அடுத்த பிரதமராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. ஏன்னா ஒரு அரசியல் லீடர் ஒருத்தன் வளர்றான்னா கண்டிப்பாக அவனுக்கு மாபெரும் சக்தி இருக்குது. மாபெரும் சக்தி இருக்கோ தான், மக்கள் சக்தி இருக்கோ தான் வந்து விஜய் வந்து இப்போ சிஎம் ஆகியிருக்காரு. ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு எவ்வளோ தகுதி இருக்கோ விஜய்க்கு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் வந்து சிஎம்மாக வந்து பதவியேற்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், ஒரு கேண்டிடேட், ஒரு சிஎம் ஆகியிருக்காரு. ஒரு கட்சி தலைவர் ஒரு பதவிக்கு உயர்ந்திருக்காரு. 108 சீட்டு அடிச்சிருக்காரு. அதையும் தாண்டி 34 to 35% வரைக்கும் பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு. எம்ஜிஆரையும் தாண்டிட்டாரு. எல்லாரையும் முறியடிச்சிட்டாரு. இதுக்கு காரணம், ஒரே காரணம் அவரோட பொறுமை, அவரோட மக்கள் செல்வாக்கு, மக்கள் மேலே அவர் வச்சிருக்க அன்பு, விஜய் மேலே மக்கள் வச்சிருக்க அன்புனால இன்னைக்கு வந்து சிஎம் ஆகிற தகுதி வந்திருக்கு. அதையும் மீறி இவ்வளோ முட்டுக்கட்டை போடுறாங்க. இவ்வளோ முட்டுக்கட்டை போடுற சமயத்தில் பிரச்சனை என்னன்னா, 108 சீட் இருந்தது, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல இக்கட்டான சுச்சுவேஷனில் காங்கிரஸ் சூப்பரான சப்போர்ட் பண்ணாங்க, சூப்பரான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் மனிதாபிமானம், இதுதான் சார் அந்த மனசு தான் சார் கடவுள், காங்கிரஸ். ஸோ அடுத்த எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரு நிற்கணும். அவர் பிரதமர் பதவியில் கேண்டிடேட்டாக அவர் நின்னார்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் என்னைக்கு அவருக்கு இருக்கும். ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்துட்டு டிஎம்கேல இருந்து நம்ம கிட்ட தாவேக்கு கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் அப்போ நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரா காங்கிரஸ். ஸோ அதனால வந்து ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணார். அவர் சொல்லி தானே எங்கள் கட்சிக்கு வந்தான்னு சொல்லிட்டு உடனே காங்கிரஸுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த மனுஷன் சார் கடவுள். அதுமாதிரி வந்துட்டு அடுத்த எலெக்ஷன் பிஜேபி பிரதமர் வரும்போது பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் தலைவராக நம்ம ஆள் நிற்கணும், ராகுல் காந்தி நிற்கணும். அப்போ வின் பண்ணுவார். ஏன்னா ரொம்ப நாளாக தவிக்கிறாங்க காங்கிரஸ். 3-5 ஆண்டு விட்டாங்க, பதவியிலே கிடையாது. மன்மோகன் சிங்க்கு அப்புறம் பதவி யாருக்குமே இல்லை. அது காரணம் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நிற்காதான் காரணம். ஒரு முறை நின்னாரு, தோத்துட்டாரு, மறுபடியும் நின்று இருக்கணும். ஸோ அவரோட மைண்ட் செட்டு சரியில்லை பாவம். அதனால வந்துட்டு ஒரு குழப்பத்தில் அப்படியே விட்டாங்க, மற்றவங்க நிற்க வச்சாங்க, அது செட் ஆகலை. அப்புறம் இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சா ரொம்ப கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு காங்கிரஸ். இன்னமும் தெளிவாக முடிவெடுக்க தெரியாம தான் காங்கிரஸ்ல குழப்பங்கள் நீடிச்சுட்டு இருக்கு. அதனால தான் வந்து இப்போ பிஜேபி பிரதமர் போயிட்டே இருக்காரு மோடி. ஸோ அதனால வந்துட்டு வரும் எலெக்ஷனாவது இப்போ இது மாதிரி தெளிவாக முடிவெடுத்து, ஃபர்ஸ்டே தெளிவாக முடிவெடுத்து தாவைக்கோடு சேர்ந்த வேற விஷயம் வேற லெவலில் இருந்திருக்கும். விஜய்க்கு இந்த தொங்கு சாட்டை ஏற்பட்டிருக்காது, இந்த டென்ஷன் வந்திருக்காது. விஜய் நேரம் சிஎம் வந்திருப்பார், ஹாய் எல்லாரையும் காட்டியிருப்பாரு. நிறைய பல நல்ல விஷயங்கள் வெளியே வந்திருக்கும். முட்டுக்கட்டை போட்டு நிற்க வச்சிருக்காங்க. அது காரணம் பிஜேபி. இந்த சமயத்தில் எடப்பாடி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. காரணம்னால ஈகோ. அந்த கிழட்டு பையனுக்கு ஈகோ. என்ன பெரிய ஈகோ வேண்டி இருக்கு? ஸ்டாலினோடவா நீ பெரிய தலைவன்? அடிப்பட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஸ்டாலினே வந்து இப்போ தோத்துட்டு நிற்கிறாரு. நீயாச்சும் எடப்பாடியில் வந்து தாவைக்க வேட்பாளரை வந்து தூக்கி வெளில போட்டு விலை கொடுத்து வாங்கி அவன் தலைமறைவு ஆகிட்டான். இந்த மாதிரி துரோகிலாம் வந்து எதுக்கு கட்சிக்குள்ளே வந்தானே தெரியல. எடப்பாடியில் நிற்க வேண்டிய தாவைக்க தலைவர்லாம், தாவைக்க தலைவர் பார்த்து சீட்டு கொடுத்தார் அந்த நாய்க்கு. அந்த நாய்க்கு கொடுத்தாரு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த நாய் ஓடி போயிடுச்சு. அந்த நாயை பணம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க உங்களுக்கு எடப்பாடி. ஸோ அவங்க கண்டிப்பாக அங்கே தோத்து இருக்கணும். ஆனால் எடப்பாடி மக்கள் வந்துட்டு இந்த நாய்க்கு போட்டு விட்டாங்க, எடப்பாடி நாய்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த தாவைக்கல வேட்பாளர் இந்த நாய் ஓடிய போச்சு, எலும்பு துண்டு கப்பிட்டு. ஸோ வந்து அதுவும் ஒரு சீட்டு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல டிவி சின்னத்துக்கு வந்து நம்ம விஜய் சப்போர்ட் பண்ணாரு, பட் மக்கள் போடலை. லாஸ்ட் மினிட்ல ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ போர் தொடங்கிட்டு பிறகு போர் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அடிச்சுப்பாங்க. அடிச்சு போட்டு எல்லாம் அடிச்சு ஒருத்தர் அடிச்சு ரணகலம் ரத்தகலம் ஆன பிறகு தான் வந்து இல்லை போர் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நியூஸ் லேட்டாக போவோம், இல்லாட்டி எல்லாமே மடிச்சு நிற்பான். அந்த மாதிரி தான். ஸோ எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு லாஸ்ட் மினிட்ல சொன்ன மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து காதலை ஓதனா தான் ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த எடப்பாடி நாய் சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த எடப்பாடி நாய் பொறாமப்பட்டு அவங்க எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு பேசி பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிச்சு நாய். அனுப்பிச்சு என்ன பண்ண போகிறேன் கேட்டால் இங்கே வெயில் இருக்கான். வெயிலில் வந்து சிஎம்லாம் வெயில் வச்சுன்னு நான் கொடை பிடிச்சி நிற்கிறாங்களா, இல்லை வேலை பண்ண போகிறாங்களா? சாரி, எம்எல்ஏ எல்லாம் வந்து வேலை பார்க்க போகிறானா, ரோட்டு வேலை பார்க்க போகிறானா, விவசாயம் பார்க்க போகிறானா, இல்லை பில்டிங் கட்ட போகிறானா, இல்லை ரோடை பெருக்க போகிறானா,
இல்லை கொரியர் ஓட போகிறானா, என்ன வேலை பார்க்க போகிறான் வெயில நின்று, இல்லை டீ கடை டீ ஆற்ற போகிறானா? ஒரு மட்டமான முடிவு இது. எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு வச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பாண்டிச்சேரி ஓடி போயிடுங்க, தப்பிச்சு ஓடி போய் ரெசார்ட்டில் உட்காந்துங்க. ரெசார்ட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற நாய் எப்படிடா வந்து மக்களுக்கு சேவை பண்ணுவீங்க? எடப்பாடி நாயை எப்படி செலவு பண்ண, எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க மக்களுக்கு? ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒருத்தன் மாட்டிட்டு இருக்கான். கூப்பிட்டு வச்சு நீனா பரவாயில்ல, இருந்தாங்க 10 எம்எல்ஏக்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டு செம்ம பெருமையாக இருந்திருக்கும், செம்ம கெத்தாக இருந்திருக்கும். எடப்பாடி கீழே இருந்த எடப்பாடி மேலே மக்கள் தூக்கி வச்சு பார்த்தோம், பரவாயில்லப்பா சப்போர்ட் பண்றாரு, நல்ல மனுஷன்பா அப்படின்னு பேர் வாங்கணும். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அவர் கட்சியில் இருந்துட்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், அப்படி இருக்கணும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று பேர் சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு இருந்திருக்கணும். ஸோ அவரோட படத்தில் வர பாட்டுக்கெல்லாம் கருத்தாக இருக்கும். அது மாதிரி எழுதி கொடுத்தாங்க. வாலி எழுதினாரோ இல்லை நம்ம கண்ணதாசன் எழுதினாரோ, இவங்க 2 பேரும் எழுதாலும் இறந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று பேர் சொல்ல வேண்டும். அழகான வரிகள். ஸோ இந்த வரிக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடி நாயால செயல்பட முடியல. எம்ஜிஆரே உயிரோட இருந்தால் விஜய் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். போங்கடா விஜய் பக்கம் போங்க, மக்கள் நமக்கு தேவை மக்களுக்கு நல்லது பண்ணணும். எம்ஜிஆரோட குறிக்கோள் என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பணத்தை வாரி இறைச்சாரு, நல்லாட்சியும் பண்ணாரு. ஒருத்தன் அமெரிக்காவிலிருந்து பட்டு படிக்க வந்து கையே காட்டல ஜெயிச்சாருன்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்க. அந்த கட்சியில் வந்து இன்னைக்கு தலைவரான பொருளாளர் நின்றுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணாமல் கூப்பிட்டு வச்சு எடப்பாடி நாய் கூப்பிட்டு வச்சு எல்லா அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் பாண்டிச்சேரிக்கு போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு விஜய்க்கு பயந்து அனுப்புறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீலாம் வந்து என்ன புடுங்க போகிறாங்க? அந்த எம்எல்ஏலாம் வந்து மக்களுக்கு சேவை பண்ண போகிறாங்களா? மக்களை திருந்தணும். ஏடிஎம்களை எவனா சப்போர்ட் பண்ணால் அந்த நாய் எல்லாம் திருந்தணும். ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க எல்லாம் திருந்தணும். இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று ஓட்டு போட்டோமே. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். விஜய் யாரு? பப்ளிக். விஜய் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு, திரையில இருந்திருக்காரு. மக்களுக்காக சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்காரு. நல்லது பண்ணணும். அவனை தூக்கி மக்கள் சப்போர்ட் இருக்கிற மனுஷனுக்கு இன்னொரு சப்போர்ட் கொடுக்கணும். அது மக்கள் திருந்தாம ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு இந்த சிக்கல் வந்திருக்காரு. நிறைய சிஎம் வந்திருக்கும், பல நலத்திட்டங்கள் வெளியில வந்திருக்கும். ஸோ மக்களே, எடப்பாடி ஒஸ்ட் துரோகின்றதை நிரூபிச்சிட்டாரு. ஸோ இன்னமும் கெட்டு போல. எடப்பாடி வந்துட்டு சரி பரவாயில்ல வாங்க விஜய்க்கு ஒரு 5 சீட்டோ இல்லை 6 சீட்டோ கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதே எலெக்ஷன் மறுபடியும் பை எலெக்ஷன் வந்து திருச்சியில் நடக்கும். இவர் சிஎம் ஆனதோ திருச்சி நடக்கும். அங்கேயும் டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க யார் யார் என்ன பிரச்சனை பண்ணாங்க. இந்த விஷயத்துல டிஎம்கே தலைவர் வந்து ஸ்டாலின் வந்து தப்பிச்சார் மீன்ஸ் இல்லை நாங்கள் தாவேக்க பதவி ஏற்கிறது நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாரு. டிஎம்கே ஏடிஎம் கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. நேற்று பரவிட்டு பயங்கரமாக டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வைக்க போகிறாங்க, வச்சுட்டு சிஎம் ஆக போகிறாங்க, எடப்பாடி சிஎம் ஆக போகிறாரு, டெப்டி சிஎம் ஆக போகிறாரு நம்ம உதயநிதி. நாங்கள் அது நடக்காது. நடந்தால் ஒரு பிளாக் மார்க் தான். கண்டிப்பாக அது நடக்கவும் கூடாது. இல்லை அது தெளிவாக சொல்லிட்டாங்க, அது நடக்காதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்குமான்றது தெரியாது. எது நடக்குதோ நடக்கலையோ விஜய் தான் சிஎம் ஆகணும். கோர்ட்டுக்கு போறன்றாங்க, அது நல்ல விஷயம் இல்லை. மக்கள் புரட்சி வெடிக்கும். விஜய் தவிர்த்து வேற யாருன்னா சிஎம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா மக்கள் புரட்சி வெடிக்கும். பார்த்துக்குங்க. பிஜேபி தான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோட ஆளு தான், கைக்கூலி தான் ஆளுநர். இப்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ஜெயலலிதா அயன் லேடி மாதிரி தூக்கி ஓரமாக போட்டுட்டு மக்களுக்கு தொண்டு மட்டும்தான், மக்களுக்கு தான் சேவை பண்ண நான் வந்திருக்குன்னு மக்களுக்காகவே போயிட்டு இருந்தாங்கன்னா நல்ல விஷயம். விஜய் போகணும். அது மாதிரி தான் இப்போதைக்கு பதவியேற்க தான் கூப்பிட்டுருக்காங்க ரூல்ஸ் பிரகாரம். ஸோ இதுக்கே முட்டுக்கட்ட போகிற பிஜேபி ஃபியூச்சரில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. பார்ப்போம். எப்போதும் போல தமிழ்நாட்டு மக்களை தனியாகவே விடுறாங்க பிஜேபி. ஒஸ்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஜெயிக்க முடியாத காரணம் வந்து அவங்க பண்ணுற துரோகம் தான். மோடி சொல்வார் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஃபண்டு எல்லாம் நாங்கள் தருவோம், எல்லா பிளானும் தருவோம். ஆனால் நாக்கால தான் சொல்கிறாரு, மைண்டாலேயோ இதயத்தாலேயோ அவர் சொல்லலை. சொல்லி தான் நேரம் பதிவு வச்சிருப்பாங்க விஜய். எல்லாமே பிஜேபி கண்ட்ரோலுக்கு போனால் அப்புறம் என்ன இருக்குது? பிஜேபி யார்? நார்த் இந்தியன் ஸ்டைல். இங்கே எதுக்கு வர தமிழ்நாட்டுக்கு? அங்கேருந்து ஃபண்டு தர ஒரு ஸ்டேட்டு, இந்தியாவுக்குள்ளே ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு, அவ்வளோதான். ஏடிஎம்கே டிஎம்கே இவங்கெல்லாம் இருந்தாங்க. டிஎம்கே ஆட்சியில் மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுச்சு. அதை மட்டும் நான் சொல்வேன். பல கட்டடங்கள், பல நூலகங்கள், பல பிரிட்ஜி, பல கம்பெனிஸ், பல வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாமே டிஎம்கேல மட்டும்தான் வளர்ச்சி பெற்று. ஏடிஎம்கேல ஒரு மயிறு நடக்கலை. அதை நான் சொல்லுவேன். ஜெயலலிதா இருக்கும்போது சரி, எடப்பாடி இருக்கும்போது சரி, ஒரு மயிறு நடக்கலை.
பல கம்பெனிகள் இழுத்து மூடினாங்க ஜெயலலிதா. பல கம்பெனிகள் உள்ள கொண்டு வந்தாங்க ஏடிஎம்கேல. ஸ்டாலின் இருக்கும்போது சரி, கலைஞர் தான் பல கம்பெனி உள்ள கொண்டு வந்தார். பல சட்டத்தை பல நல்ல திட்டங்கள் செஞ்சாலும் கொஞ்சம் ஊழல் நடந்துச்சு. டிஎம்கேவோட பிரச்சனைனா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, பல திட்டங்கள் அறிவிப்பாங்க, ஆனால் ஊழல் பண்ணுவாங்க. அதான் ஒரு பிரச்சனை. சட்ட ஒழுங்கு சரி இருக்காது, கொலை குத்து கொலை இது எல்லாமே நடக்கும். போதை தமிழகமாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தில் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டாலின் சரி பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்றைக்கும் டிஎம்கே வந்திருக்கலாம். சட்ட ஒழுங்கு சரியில்லை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே சேர்ந்து தான் வந்து டிஎம்கே அவுட் ஆச்சே காட்டி மற்றபடி ஃபெயிலியர் கிடையாது. இன்னமும் எதிர்கட்சி தலைவர் தான் இருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ விஜய் பதவியேற்பில் சிக்கல் நீடிக்கிறது, சப்போர்ட் வேணும். இன்னைக்கு வந்து ஆளுநர்கிட்ட போயிருக்காரு மறுபடியும் செகண்ட் டைம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். எடப்பாடி டெட் பாடி ஆகக்கூடாது, பார்த்துக்கோ எடப்பாடி நீங்கள். ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் புரட்சி வெடிச்ச எடப்பாடி டெட் பாடி ஆகிடுவார். ஆஃபீஸில் அடித்து நுறுக்கிடுவாங்க மக்கள், பார்த்துக்குங்க. ஸோ இந்த விஷயத்தில் டிஎம்கே தலைவர் கரெக்டாக தப்பிச்சிட்டாரு. எங்களால் எந்த பாதிப்பும் இல்லை தாவேக்குன்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சிட்டாரு. எடப்பாடி ஒன்றும் அறிக்கை விடலை. மக்கள் புரட்சி வெடிச்சுன்னா எவன்லாம் எதிர்வாக இருக்குன்னு அடித்து நொறுக்கிடுவாங்க மக்கள், பார்த்துக்குங்க. ஏன்னா இவர் தான் சிஎம் ஆக போகிறார். அந்த மாதிரி ரணகலமாய் சிஎம் ஆகிற பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு விஜய் அமைதியாக இருக்காரு. அவரோட அமைதி தான் இந்த அளவுக்கு வெற்றி. பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மக்களுக்கு சப்போர்ட் ஆகிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஒருத்தன் அமைதியாக இருக்கான்னா அவன் வெற்றிக்காக மட்டும்தான் அவன் அமைதியாக இருக்கான். புரிஞ்சு நடக்குங்க எடப்பாடி. முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மூடிட்டு ஓரமாக இருங்க. விஜய் ஆட்சி ஆள்றத மட்டும் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் தான் சிஎம் ஆவார். அது நடக்கும். வெற்றி நிச்சயம்.